ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வேதவசனம் சொல்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். பிரைஸ் தி லார்ட். 100% ஆசீர்வாதங்கள். எப்போ, எந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் 100% வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். 100% மேலே வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அதில் 1% குறைஞ்சா கூட மனசில் அதை சொல்லிக்கிட்டே இருக்கு, எனக்கு இது சரியில்லை, எனக்கு சரியில்லை, 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 சரியில்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு விபத்து நடந்துச்சான், அதில் எல்லாரும் மீட்கப்பட்டாங்களாம். ஒருத்தன் பாவம் போல் அழுதுகிட்டு இருந்தானா, எனக்கு 2 விரல் உடஞ்சிட்டு, 2 விரல் உடஞ்சிட்டு, 2 விரல் உடஞ்சிட்டேன். அவன் பக்கத்துல தொட்டு சொன்னாரான், அப்பா ஏன்பா இப்படி கதற, அங்கே பாரு, எத்தனை பேருக்கு உயிரே போயிடுச்சு, எத்தனை பேருக்கு தலையே காணாமல் இருக்குது, அவங்கெல்லாம் அமைதலாக இருக்கு இல்லையா, 2 விரல் போயிடுச்சுன்னு இந்த பாடுபடுறியே அப்படின்னு சொன்னாங்களாம். இதை போல தான் வாழ்க்கையில் மற்றவங்க கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் நோக்கி பாருங்க, மற்றவங்க பிரச்சனையெல்லாம் நோக்கி பாருங்க. அதோட உங்கள் நிலைமையை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நத்திங், ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் வேதவசனம் சொல்கிறது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றுக்கொண்டான் என்று சொல்லுகிறது. எப்பொழுது என்று பார்ப்போமானால், வென், எப்பொழுது அந்த தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். அதான் ரொம்ப முக்கியம். we have to underline the word. அந்த தேசத்திலே நிறைய நேரங்களில் நமக்கு நிறைய ஐடியாஸ் வருது, அப்படி போயிடலாமா, இப்படி பண்ணிடலாமா. ஈசா கூட யோசித்தான், என்னப்பா அந்த தேசத்தில் ரொம்ப பஞ்சம் வந்துட்டு, மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை, பேசாமல் எல்லாம் ஈஜிப்டுக்கு போகிறாங்களே, எகிப்துக்கு போகிறாங்களே, நம்ம கிளம்பிடுவோமா, நைல் நதியில் ஓரத்தில் போய் ஆடை மேய்ச்சிக்கிட்டு நம்ம வாழ்ந்துடலான்னு யோசித்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ நைல் நதிக்கும் போக வேண்டாம், எகிப்துக்கும் போக வேண்டாம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. 26ஆம் அதிகாரம் முதல்ல 3 வசனத்தை வாசித்து பாருங்க, ரொம்ப அழகா சொல்லு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நீ ஒருவேளை யோசித்திருக்கலாம், வேண்டாயா நமக்கு இந்த தொழிலாம் வராதியா, புது தொழில் ஆரம்பிப்பையா, புது வியாபாரம் ஆரம்பிப்போம். ஐயா, கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வியாபாரத்தை செய். எங்க ஓடுற நீ? இவ்வளவு நாள் எங்க இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த, இப்போ சொல்ற அதே நீ தொடங்குப்பா, நான் உன் கூட நிற்கிறேன்றார். பிரைஸ் தி லார்ட். நீ உன் வாழ்க்கையில் உன்னால முடியும், உன்னால முடியும், யூ கேன், உன்னால முடியும், முடியும். எங்கெங்கயோ ஓடிட்டு தெரியே, உனக்குன்னு ஆண்டவர் குறிக்கப்பட்டிருக்கிற இடம் எது? எங்க கொண்டு வந்தாரு, என்ன சொல்லி கொண்டு வந்தாரு? இங்க வந்தோன்னு உனக்கு மனசுல என்ன யோசிச்சு, அதை யோசித்து பாரு. விட்டு வந்த தேசத்தை அவள் திரும்ப நினைத்திருப்பாளானால் திரும்பி போவதற்கான சமயம் கிடைத்திருக்குமே என்று எபிரேயராக்கியன் சொல்லுகிறான். விட்டு வந்த தேசத்தை, விட்டு வந்த வாழ்க்கையை, விட்டு வந்த காரியத்தை திரும்ப திரும்ப நினைக்காங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. எப்பவுமே ஆண்டவர் இருக்கிற வச்சு தான் ஆசீர்வதிக்க முடியும். இல்லாத ஒரு காரியத்தை வச்சு ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறவர்ல. யோசித்து பாருங்க, மோசை அழைத்த உடனே ஆண்டவர் கேட்டார், உன்கிட்ட என்ன இருக்குன்னார். அவன் ஓங்கி அடிச்சுட்டான், தடியை தவிர ஒன்றுமே இல்லை. அது போதும்பா, தடியை கிளை போடு, சர்ப்பமாய் மாறுகிறது, அதை பொடி, அதை அடி. அந்த தடியை வச்சு ஆண்டவர் அப்படியே அற்புதம் செய்துட்டு இருக்காரு. திரளான ஜனங்களை போஷிக்க வேண்டும். அப்போ கேட்குறார், உங்களிடத்துல என்ன இருக்கு? அவங்க சொன்னாங்க, ரெண்டு மீன்களும் 5 அப்பங்களும் இருக்குது, அது போதும், தட் இஸ் எனஃப். ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி வந்து கேட்குற, என் புருஷன் ரொம்ப கடன்பட்டு போனான், உன்னை தீர்க்கதரிசி கேட்குறான் இல்லையா, உன்கிட்ட என்ன இருக்குது? அவ சொல்ற, எண்ணெயை தவிர, கொஞ்சம் எண்ணெயை தவிர, மாவை தவிர ஒன்றுமே இல்லை, அது போதும், அந்த எண்ணெயை வாரு, கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். உன்கிட்ட இல்லாத ஒன்று வரும்னு சொல்லி கனவு காணாத. உன்கிட்ட இருக்கிறதை கொண்டு கர்த்தராலே அற்புதங்களை செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம்பிக்கையோடு அதை செய்யணும். என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, இதை தான் நான் விதைக்க போகிறேன், நம்பிக்கையோட விதைச்சு பாரு. இயேசுவின் நாமத்தை விதைச்சு பாரு. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இல்லாத ஒரு காரியத்தை வரணுன்றத இருக்கிறத நீ செஞ்சுப்பார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது?
இந்த தேசத்திலே வித நீ வெளி தேசத்துக்கெல்லாம் போக வேண்டாம், இதுல அவன் கர்த்தரை நம்பி தேசத்திலே விதைத்தான். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை நம்பி நன்மை செய். ஆண்டு ஆசீர்வதிக்க வேணும்னா, மேன்மைப்படுத்த வேண்டும்னா, ஆண்டு எங்க குறிச்சு இருக்கிறாரோ அந்த இடத்துல கர்த்தரை நம்பி செயல்பட ஆரம்பிக்கணும். வரப்போகுது, கர்த்தர் சொன்னாரு, கர்த்தருடைய அற்புத காரியம் நடக்க போகுது, கர்த்தருடைய அதிசயமான காரியம் நடக்க போகுது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஒருத்தர் ஹோட்டல் எல்லாம் சொன்ன ஹோட்டல் அவருக்கு சொந்த இடம் இருக்குது, அதில் ஹோட்டல் ஆரம்பிங்க. ஹோட்டல் ஆரம்பிச்சாரு. ஆனால் ஒரு பஸ்ஸுக்காரன் நிற்கலை. அதுவே மனைவிட்டு சொன்னார், நாளைக்கெல்லாம் கடையை திறந்து அந்த பாலை வாங்கி டீ ஆற்றிக்கிட்டு இருக்கலாம், வேஸ்ட்டு. இன்றைக்கி தான் கடைசி நாள், நான் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன்னு. அவரோட ஒய்ஃப் சொன்னாங்க, இன்னைக்கு கடைசி நாளில், இன்னைக்கு தான் ஆரம்பமே இருக்க போகுது. சிரித்து கொண்டே சொன்னாராம், ஆண்டவரே கடைசி காசு, கடைசி பால், கடைசி தண்ணி, கடைசி டீ கப்பு, நான் போகிறேன்னு போனாராம். ஆனால் அவர் கடையை திறக்க போக முன்னாடி, கடைக்கு முன்னாடி ஒரு பஸ் ஒன்று நின்றுட்டு இருந்துச்சான். இவர் ஒன்றுமே ஒரு டீ கடை திறந்து டக்கு டக்குன்னு டீயை போட ஆரம்பிச்சானா. 10 நிமிஷத்தில் டீ எல்லாம் விற்று போச்சுட்டான். ஏன்னா பஸ் ரிப்பேர் ஆகிருந்துருக்கு. அவ்வளோ டீ குடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பஸ் நிற்கிறத பார்த்து பல பஸ்ஸுகள் நிற்க ஆரம்பிச்சுது. இன்றைக்கு பெரிய தொழிலதிபராக அவர் மாறி விட்டாரா. இருக்கிறத வச்சு, இல்லாத தேடிக்கிட்டு இருக்காதப்பா, இருக்கிறத வச்சு கர்த்தரால் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். அந்த தேசத்தில் விதைவைத்தான், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், நீ செய். கர்த்தர் காரியங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.